பொதுவாக வெள்ளி கொலுசு கொஞ்ச நாள் ஆக ஆக கருத்து போயிடும். என்னோட கொலுசும் அதே மாதிரி தாங்க கருத்து போச்சு. இந்த அளவுக்கு கருத்து போயிருக்க கொலுசை இந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் உப்பு கல்லுப்பு எடுத்துக்கிட்டேங்க. கொலுசை வந்துட்டு ஒரு டப்பில் போட்டுட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு எடுத்துக்கிட்டேன். ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது கூட சோடா உப்பு 2 ஸ்பூன் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா கலந்து விட்டுறணும். அடுத்து இது கூட கொஞ்சம் பேஸ்ட்டு சேர்த்து அதையும் கலந்து விட்டுருங்க. பழைய டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. அது வேணால் வந்து க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பழைய டூத் ப்ரஷ் எடுத்து அதை வச்சு நல்லா கலந்து விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் விட்டுறணும். அப்படியே சோடா உப்பு பேஸ்ட்டு ஹாட் வாட்டரில் அப்படியே விட்டுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர்னாலும் விட்டுருங்க. ஆனால் நல்லா தண்ணி சூடு ஆறிடக்கூடாது. ஓரளவுக்கு சூடு இருக்கும்போதே கொலுசு எடுத்து தேய்ச்சிக்கோங்க. பார்த்திங்களா எவ்வளோ அழுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் இதில் வந்து நீங்கள் பவுடர் சோப் பவுடர் இருந்தால் போட்டுக்கலாம். நான் பவுடர் இல்லாதனால தேய்க்கும் போது சோப்பு வச்சு தேய்ச்சிக்கிட்டேன். இது மாதிரி சோப்பு வச்சு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்க்கும் போதே உங்களுக்கு அழுக்கு வந்து ஓரளவுக்கு கிளியராக வெளியே வரதெல்லாம் தெரியும். நான் தேய்ச்சிட்டு காட்டுறேன். இதில் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் அந்த கொலுசு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கும் புதுசு போல் ஆகிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக பொய் சொல்ல மாட்டேங்க. அந்தளவுக்கு புதுசு போலலாம் ஆகாது. ஆனால் வந்து ஓரளவுக்கு 80% நல்லாவே அழுக்கு போயிட்டு பளிச்சுன்னு ஆகிடும். இந்தளவுக்கு பளிச்சுன்னு ஆகிருக்கு பாருங்கள். நிஜமாகவே வந்து நல்லா கருப்பாக இருந்துச்சு. நான் பாலிஷ் தான் பண்ணணும்னு நினச்சேன். பட் இதை ட்ரை பண்ணணும்னு சூப்பராக ஆகிடுச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.